அதாவது ஃபர்ஸ்ட் 20-25 நிமிஷம் ஜிகர்தண்டா மாதிரி சும்மா தாறுமாறான கேங்ஸ்டர் படம்டா. வேற லெவல்ல இருக்கு. செம்மையா சூர்யா சாரை காமிச்சிருக்காங்க. பயங்கரமா எலிவேட் பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடுத்த விதமா இருக்கட்டும், பின்னாடி மியூசிக்லாம் சனா சும்மா பிரிச்சு மேஞ்சிருக்காரு. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் விறுவிறுன்னு போயிட்டு இருந்தது. ஜெயராம் சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்மைல்ங்கிற தீம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி இன்டர்வல்ல திருப்பி பீக் ஆச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் கதைக்களமே வேற மாறவும், நிறைய பேருக்கு லேக் ஆகும், ரொம்ப லென்த்தாவும் ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் எனக்கும் அப்படிதான் இருந்தது. பர்சனலி இந்த படத்தை கேங்ஸ்டர் படமாவே எடுத்திருக்கலாமோ, ஏன் இந்த கதைக்களம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இருந்ததுங்க. ஆனா இதெல்லாம் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு தான். ஆனா ஃபேன்ஸ்க்கு இது ஒரு செமையான வேட்டையா இருக்கும். அண்ட் தென் சூர்யா சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்கா அவரோட அந்த ரெட்ரோ ஸ்டைல் சூர்யான்னு இருப்பார்ல, அவரை காட்டணுங்கிறதெல்லாம் பயங்கரமா காமிச்சிருக்காங்க. உண்மையிலே சிரிச்சா செம்ம அழகா இருக்காரு. ஸ்கிரீன்ல பார்க்க அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஒரு மனுஷன் 10 பேர் 20 பேர் போட்டு அடிச்சா நம்மளால நம்பவே முடியாது. ஆனா இந்த மனுஷன் அடிச்சா நம்புற மாதிரி ஃபைட்ஸையும் செம்மையா பண்ணிருக்காங்க. எனக்கு பர்சனலி அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கல்ட் ஐலாண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமோ அப்படின்றது. ஒரு டிக்கெட் தானே வாங்கணும், இவங்க 2 படத்தை காட்டுறாங்களே அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான். இப்போ நிறைய மிக்சட் ரிவ்யூ வருது. பட் நீங்க போய் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு, பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் சொல்றதை நம்பாம தியேட்டர்ல போய் நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கறத கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க.